கண்டிப்பா ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், லேப்டாப் ஸ்க்ரீனுக்கெல்லாம் அவங்க கண்கள் அதிகப்படியான நேரம் எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா? இதனாலேயே பார்த்தீங்கன்னா, கண் பார்வை சம்மந்தப்பட்ட பாதிப்பு பிற்காலத்தில வரக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தான். இவங்களுக்கெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ். ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வீட்லயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவ நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்களோ, அந்த இடத்துல இருந்தே ஒரு 20 ஃபீட் தள்ளி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ட கன்டினியூஸா 20 செகண்ட் உத்து கவனித்து நீங்க பார்க்கணும், கண் சிமிட்டாம. இத பார்த்தீங்கன்னா 20, 20, 20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவ 20 ஃபீட் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பொருள 20 செகண்ட் கண்ணு நல்லா சிமிட்டாம நீங்க பார்க்கணும். இத செய்யும்போது கண்கள்ல இருந்து கொஞ்சம் தண்ணீர் வந்து வெளிய வரும். கண்ணீர் வெளிவரும். இதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கண்கள்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டீஸ் அப்படின்ற கழிவுகள், அந்த நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றமாகும். நெறைய ஐடில ஒர்க் பண்ற பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்கள சிமிட்டுறதுக்கே மறப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன உத்து கவனிப்பாங்க இல்லையா? கண் சிமிட்டுறதே மறக்குறாங்க. கண்கள சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் இந்த 20, 20, 20 ரூல் அப்படின்ற எக்சர்சைஸ் ரொம்பவே உதவியா இருக்கும். ரொம்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா, கண்கள்ல நீர் சத்து குறைபாடு ஏற்படாம தடுக்கிறதுக்கும் இந்த எக்சர்சைஸ் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலும் சரி, ஐடி கம்பெனிலேயே ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க எழுந்திருக்க கூட வேண்டாம். உட்கார்ந்திருக்க அதே இடத்துல இருந்தே 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவ நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே 20 ஃபீட் தள்ளி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள தொடர்ச்சியா 20 செகண்ட் பார்க்கணும். ஆனா ரொம்ப முக்கியம், கண் சிமிட்டிட்டே பார்க்கக்கூடாது. கண் சிமிட்டாம பார்க்கணும்.